பிரபடாக்ஸ் உறவுகளுக்கு வணக்கம். திருநெல்வேலி கோர்ட் முன்னாடி நேற்று ஒரு கொலை சம்பவம் நடந்தது இல்ல, தமிழ்நாடே பரபரப்பாச்சு. சோ அந்த கேஸ்ல வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான அப்டேட்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த கொலையை செஞ்சது அப்படின்னா 7 பேர் கோர்ட் முன்னாடி இந்த கொலையை செஞ்சாங்க. 7 பேருமே கொலையை செஞ்சுட்டு தப்பிச்சு போக ட்ரை பண்ணாங்க. அப்போ போலீஸ் வந்து ராமகிருஷ்ணன் சொல்லக்கூடிய ஒரு நபர் மட்டும் கைது பண்றாங்க. உதய்காட்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எஸ்ஐயும் ஒரு 2-3 அட்வொகேட்டும் சேர்ந்து இந்த ஒரு நபரை மட்டும் தடுத்து பிடிக்கிறாங்க. மத்த 6 பேரும் அங்க இருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. இந்த ராமகிருஷ்ணன் விசாரணை அப்படிங்கிறது போயிட்டு இருந்தது. பட் தப்பிச்சு போன அந்த 6 பேர் இருக்காங்கல்ல, அவங்க 6 பேருமே நேத்தி பாளையங்கோட்டை தாலுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து நாங்க சரணடைகிறோம் அப்படின்னு அப்ரூவரா மாறிட்டாங்க. நாங்க கொலையை செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ரூவரா மாறிட்டாங்க. இதுல அந்த பிரைமரி இன்வெஸ்டிகேஷன் நடக்கும்ல, நடந்ததுக்கு அப்புறம் சில முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. என்னத்துக்காக இந்த கொலை நடந்தது அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்திருக்கு. 2023 ஆகஸ்ட் மாசம் ராஜாமணி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் வந்து கொலை செய்யப்படுறார். அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா கீழநத்தம் ஊராட்சியில அந்த பஞ்சாயத்துல ஒரு வார்டு மெம்பர். சோ இப்போ நேத்து இறந்து போனான்ல இந்த மாயாண்டி, சோ அவனுடைய ஊரும் எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கீழநத்தம் தான். இந்த ராஜாமணி கொலை வழக்குல இந்த மாயாண்டி தான் ஒரு முக்கிய குற்றவாளி அப்படின்னு இந்த கேஸே பதியப்பட்டிருக்கு. சோ ராஜாமணி கொலை பண்ணப்பட்டப்பவே இது வந்து ஜாதிய வன்மத்தால இந்த கொலை நடந்திருக்கு அப்படின்னு தமிழ்நாடு முழுக்க பெரிய பரபரப்பாச்சு. இந்த ராஜாமணி ஒரு ஜாதி, இந்த மாயாண்டி வந்து வேற ஜாதி, 2 பேரும் வேற வேற ஜாதி. சோ அதனால இது ஜாதிய வன்மத்தால இந்த கொலை நடந்தது அப்படின்னு பெரிய பேசு பொருளா இருந்தது. சோ அந்த வழக்குல நேத்து இறந்து போன மாயாண்டியை வந்து போலீஸ் வந்து கைது பண்ணி கூண்டாஸ் போடுறாங்க. கூண்டாஸ்ல ஜெயில இருந்த இந்த மாயாண்டி அதுக்கப்புறம் ஜாமீன் வாங்கிட்டு வெளியில வந்திருக்கான். இந்த மாயாண்டியை கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாமணியோட உறவினர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5-6 பேர் எல்லாமே ஒரு 30 வயசுக்குள்ள இருக்கவங்க தான் இந்த மாயாண்டி எப்படியாவது இந்த ராஜாமணியோட கொலைக்கு வந்து பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனை இந்த மாயாண்டியை ஃபாலோ பண்றது, எங்க போறான் எங்க வரான் அப்படிங்கிற விஷயத்த எல்லாமே தெரிஞ்சு வச்சுட்டு இருந்திருக்காங்க. சோ அந்த அடிப்படையில நேற்று வந்து இவன் வந்து வேற ஒரு கேஸுக்காக ஆஜராகிறதுக்காக இத மாதிரி கோர்ட்டுக்கு வரான் அப்படின்னு தெரிஞ்சு ஆல்ரெடி பிளான் பண்ணி நேற்று இந்த சம்பவத்தை நடத்திருக்காங்க. இது எல்லாமே அவங்க பிரைமரி இன்வெஸ்டிகேஷன்ல அவங்க சொன்ன விஷயங்கள். சோ இந்த விஷயம் இப்படி நடந்திருக்கு, கோர்ட் முன்னாடி நடந்ததும் எவ்வளவு பரபரப்பாச்சு அப்படின்னு தெரியும். அங்க இருக்கக்கூடிய அட்வொகேட்ஸ் எல்லாருமே ரோட்ல வந்து போராடினாங்க. மக்கள் எல்லாம் பார்த்துட்டு பதட்டமா ஆகி போயிட்டாங்க. இந்த விஷயத்துல கோர்ட் சும்மா இருக்க மாட்டாங்க இல்லையா? இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது அப்படின்னா உடனே அவங்களே இந்த கேஸ் வந்து நேத்தியே சூமோட்டாவா எடுத்து விசாரணை அப்படிங்கிறத நடத்துனாங்க. அதுல அங்க இருக்கக்கூடிய நீதிபதிகள் வந்து கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, இத மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா போலீஸ் வந்து குற்றவாளிகளை வந்து கால்ல சுட்டு பிடிச்சிருக்கலாம், அப்படியும் இல்லையா முடியலையா, அவங்க தப்பிச்சு போனது ஒரு கார்ல, அந்த காரோட டயரையாவது அவங்க சுட்டு அவங்களை பிடிக்க ட்ரை பண்ணிருக்கலாம், ஏன் பிடிக்கல அப்படிங்கிற கேள்வியை நீதிபதிகள் வச்சாங்க. சோ அதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஒரு அட்வொகேட் வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த அட்வொகேட் கொடுத்த பதில் என்ன அப்படின்னா, இந்த சம்பவம் வந்து கோர்ட் அந்த வளாகத்துக்குள்ளேயே நடந்துச்சு அப்படின்லாம் சொல்றாங்க. அங்க நடக்கல, அங்க இருந்து ஒரு 100 மீட்டர் தள்ளி தான் நடந்திருக்கு. அதே மாதிரி போலீஸ் வந்து ஒரு நபரை கைது பண்ணிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த இவங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் தரப்புல இருந்து பதிலா கொடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் நீதிபதிகள் வந்து இந்த கொலை சம்பந்தமான விஷயங்களையும் சரி, அதே மாதிரி நீதிமன்றங்கள் முன்னாடி வந்து இத மாதிரி பாதுகாப்புக்காக போலீஸ் நிக்கிறாங்கல்ல, எந்த அடிப்படையில நிக்கிறாங்க, அவங்க நிக்கிறதுனால எந்த அளவுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்படுது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் டீடைல்டா ரிப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விசாரணையை தள்ளி வச்சிருக்காங்க. சோ இந்த கேஸ் திரும்ப ஹைகோர்ட்ல வந்து விசாரணைக்கு வந்தா இது சம்பந்தமான விஷயங்கள் அப்படிங்கிறது தெரிய வரும். அதே மாதிரி இப்ப அடுத்தடுத்து அந்த 7 பேருக்கு விசாரணை அப்படிங்கிறது போயிட்டு இருக்குல்ல, சோ அந்த விசாரணை முடிவுக்கு வந்தது அப்படின்னா இன்னும் இந்த கேஸை பத்தின டீடைல்டான விஷயம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. சோ அத மாதிரி விஷயங்கள் வந்தது அப்படின்னா திரும்ப ஒரு வீடியோல நான் அப்டேட் கொடுக்குறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.